விளாடிமிர் டெமக்காவெலாம் தலைமாற்று அறுவை சிகிச்சை கூட பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் மனிதர்களில் சாத்தியமாகுமா? ஒருவேளை அந்த லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது மருத்துவத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்றத இந்த ஜேம்ஸ் ஹார்டி வந்து பரிந்துரை பண்ணாங்க. இந்த மேரி கோல்கா அப்படின்ற பெண்ணுக்கு அந்த இருதயம் மற்றும் நுரையீரல் ரெண்டையுமே 1981ஆம் ஆண்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இல்லைன்னா காப்பாற்ற முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த ஃபஸ்ட்டு வந்தவங்க லாஸ்ட் வந்தவங்க அப்படி பார்க்காம யாருக்கு முதல்ல நுரையீரல் தேவை அப்படி பார்த்து அதை வந்து சரியாக நுரையீரல் அலோகேட் பண்ணி ஒதுக்கி அவங்களுக்கு கொடுக்கறது தான் லங் அலோகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்றது. உலகின் முதல் வெற்றிகரமான நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்போ பண்ணப்பட்டது அப்படின்றதையும் அதை பண்ணது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 1940கள் மற்றும் 1950களில் விளாடிமிர் டெமக்கான்ற ஒரு சோவியத் ரஷ்யன் சயின்டிஸ்ட்டும் ஹென்ரி மெட்ரஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டும் நிறைய விலங்குகளில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக நாய்களை அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பரிசோதனைகளுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த விளாடிமிர் டெமக்காவும் ஹென்ரி மெட்ரஸும் நாய்களில் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இருதய மாற்று அறுவை சிகிச்சை, ஏன் விளாடிமிர் டெமக்காவெலாம் தலைமாற்று அறுவை சிகிச்சை கூட பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் மனிதர்களில் சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அப்போ இருந்தது. இந்த நிலையில தான் 1963ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மிசிசிப்பியோடைய ஜாக்சனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிசிப்பி மெடிக்கல் சென்டரில் ஜான் ரசல் அப்படின்ற ஒரு 58 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த ஜான் ரசலுக்கு வந்து எம்பசிமா அப்படின்ற ஒரு நுரையீரல் பாதிப்பு இருந்தது, நிமோனியா இருந்தது, அதே மாதிரி பல்மினரி ஃபைப்ரோசிஸ் இருந்தது, மேலும் லங் கேன்சரும் இருந்தது. இதனால் எப்படியும் ஜான் ரசல் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ற நிலை தான் அப்போ இருந்தது. இந்த நிலையில தான் அதே 1963ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜேம்ஸ் டி ஹார்டி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சர்ஜன் அந்த ஒரு ஜான் ரசல் அப்படின்ற நோயாளியை பரிசோதனை பண்ணாங்க. அதே காலகட்டத்தில் அந்த ஜேம்ஸ் ஹார்டி வந்து நிறைய விலங்குகளில் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை ரொம்ப வெற்றிகரமாகவே பண்ணி பரிசோதனைகள்லாம் அவர் வந்து மேற்கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஜான் ரசல் அப்படிங்கிற நோயாளியை பரிசோதனை பண்ணதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஹார்டி வந்து இந்த ஜான் ரசல் அப்படிங்கிற நோயாளிக்கு வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பரிந்துரை பண்ணுறாங்க. ஏன்னா எப்படியும் ஜான் ரசல் வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே இறந்து போயிடுவாங்க. ஏன்னா ஜான் ரசல் வந்து அப்போயே வந்து மூச்சு திணறல்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவர் கொஞ்சம் அசைஞ்சா கூட பயங்கரமாக அவருக்கு மூச்சு திணறல் இருந்தது. இதனால எப்படியும் ஓரிரு நாட்களில் இறந்து போயிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆனால் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அந்த லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது மருத்துவத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்றத இந்த ஜேம்ஸ் ஹார்டி வந்து பரிந்துரை பண்ணாங்க. அதுக்காக அனுமதியும் கேட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து, கவர்மெண்ட் தரப்பிலிருந்து, மேலும் ஜான் ரசலுடைய ஃபேமிலி தரப்பிலிருந்தும் பெர்மிஷன் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா ஒரு நபர் வந்து ஆக்சிடென்ட்னால அதாவது விபத்துனால இறந்து போயிருந்தாங்க. ஸோ அவருடைய நுரையீரலை எடுத்து 1963ஆம் ஆண்டு ஜூன் 11 அன்னைக்கு ஜான் ரசல் அப்படின்ற இந்த நோயாளிக்கு ஜேம்ஸ் ஹார்டி அப்படின்ற அமெரிக்கன் சர்ஜன் வந்து பொருத்தினாங்க. பொருத்தின பிறகு ஜான் ரசல் வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு மயக்கம்லாம் தெளிஞ்சு அவர் வந்து முழிச்சிடுறாங்க. முழிச்சதுக்கு அப்புறமா ஜான் ரசலுக்கு வந்து மூச்சு திணறல் இல்லை. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு ஆரம்பத்தில் கருதப்பட்டது. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஹார்டி வந்து அந்த ஜான் ரசலுக்கு வந்து அசோதயப்ரின் அதே மாதிரி பிராக்னோசோன் மாதிரியான இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸை வந்து கொடுத்தாங்க. இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸை இவர் கொடுத்ததுக்கு காரணம் ஆர்கன் ரிஜெக்ஷனை தடுக்கிறதுக்காக. அதாவது பொதுவாகவே இப்போ ஒரு மனிதனுடைய உடலில் பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கை மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ள நுழையும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து உடனடியாக அதை ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் வேறு ஒருத்தவங்களுடைய உடல் உறுப்பை எடுத்து நம்மளுடைய உடலுக்குள்ளே பொருத்தும் போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த உடல் உறுப்பை வந்து ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே அந்த உடல் உறுப்பை அட்டாக் பண்ணி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய
அந்த ஒரு செயல்முறை தான் ஆர்கன் ரிஜெக்ஷன் அப்படின்றது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக, ஏன்னா வேற ஒரு நபரினுடைய நுரையீரலை எடுத்து ஜான் ரசலுக்கு ஜேம்ஸ் ஹார்டி பொறுத்திருக்கிறனால ஜான் ரசலோடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த நுரையீரலை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக அசதைப்ரின், பிராக்னோசோன் மாதிரியான இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸை பயன்படுத்தினாங்க. இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டத்தை வந்து சப்ரஸ் பண்ணும், அடக்கி வைக்கும், ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணாமல் அதை வந்து பார்த்துக்கும். ஸோ அதுக்காக பயன்படுத்தப்படுறது தான் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ். ஸோ அப்போ அது வந்து அசதைப்ரின், பிராக்னோசோன் மாதிரியான மருந்துகள் இருந்தது. ஸோ அதை ஜேம்ஸ் ஹார்டி பயன்படுத்தினாங்க. ஆனால் அதை பயன்படுத்தியும் அந்த ஆர்கன் ரிஜெக்ஷனை வந்து பெரிய அளவில் தடுக்க முடியல. அதனால ரேடியேஷனையும் ஜேம்ஸ் ஹார்டி வந்து ஜான் ரசல் மீது பயன்படுத்தினாங்க. ஆனால் அதுவும் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல. இதுக்கிடையில் அந்த ஜான் ரசலுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரும் இருந்தது. அதனாலேயே அடுத்த 18 நாட்கள்லையே ஜூன் 11, 1963 லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. அங்கேருந்து 18 நாட்களுக்கு பிறகு அந்த ஜான் ரசல் அப்படின்ற 58 வயது நோயாளி வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர், அதாவது லங் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஏற்பட்ட ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இருந்தாலும் ஓரிரு நாட்கள் வாழக்கூடியவர் 18 நாட்கள் வரைக்கும் வாழ்ந்திருந்தாங்க. அவருக்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்பட்டது. இருந்தாலும் கிட்னி ஃபெயிலியர்னால தான் அவர் இறந்து போனார். ஒருவேளை இந்த நுரையீரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்லாம் ஏற்கனவே இல்லை அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் வந்து உயிர் வாழ்ந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் மல்டிபிள் இந்த லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து 1978 வரைக்குமே வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த ஆர்கன் ரிஜெக்ஷன்னாலேயே, அதாவது பெரிய அளவில் அந்த இம்யூன் சப்ரசிவ் ட்ரக்ஸ் வந்து ஒர்க் பண்ணலை அப்போல்லாம். அதனாலேயே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பெருசாக வந்து அந்த குறிப்பாக வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆகலை. இந்த நிலையில தான் சைக்ளோஸ்போரின் அப்படின்ற ஒரு இம்யூனோசப்ரசிவ் ட்ரக் வந்து கண்டறியப்பட்டது. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஆர்கன் ரிஜெக்ஷனை வந்து தடுக்கிற மாதிரி இம்யூன் சப்ரசிவ் ட்ரக் வந்து இது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. இதனால இனிமே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பெரிய சவாலாக இருக்காது அப்படின்றது தெரிய வந்தது. இந்த நிலையில தான் 1981 யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபர்ட், அங்கே இருக்கிற ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் மேரி கோல்கா அப்படின்ற ஒரு பெண் நோயாளி வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த மேரி கோல்காவினுடைய இருதயம், நுரையீரல் ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருந்தது. ஸோ ரெண்டையுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற நிலை இருந்தது. அப்போ தான் ப்ரூஸ் ஏ ரைட்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கார்டியோதொராசிக் சர்ஜன், அவர் வந்து நார்மன் எட்வர்ட் சம்வே அப்படின்ற ஒரு அமெரிக்கன் தொராசிக் சர்ஜனுடைய உதவியோட அந்த மேரி கோல்கா அப்படின்ற பெண்ணுக்கு அந்த இருதயம் மற்றும் நுரையீரல் ரெண்டையுமே 1981 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஸோ ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரியிலேயே, மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே பண்ணப்பட்டது அப்படின்னா. ஸோ அதை வந்து ப்ரூஸ் ஏ ரைட்ஸ் அப்படின்ற நபரும் நார்மன் எட்வர்ட் சம்வே அப்படின்ற நபர், இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. பண்ண பிறகு அந்த மேரி கோல்கா அப்படின்ற அந்த பெண் வந்து இருதயம் மற்றும் நுரையீரல் ரெண்டுமே வந்து உறுப்பு மாற்றம் பண்ணப்பட்டு அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அடுத்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. இதுக்கப்புறம் 1983 கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோவில் இருக்கக்கூடிய டொராண்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து டாம் ஹால் அப்படின்ற ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டு அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த டாம் ஹால் அப்படின்ற நபருக்கு வந்து பல்மினரி ஃபைப்ரோசிஸ் வந்து இருந்தது. அவருடைய நுரையீரலில் அந்த பாதிப்பு இருந்தது. ஸோ அப்போ அவருடைய லங்கை வந்து ஒரு லங்கு, மனிதர்களுக்கு வந்து 2 லங்ஸ் இருக்குது, 2 நுரையீரல். ஸோ அதில் ஒரு லங்கை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த 1983 ஜோல் டி கூப்பர் அப்படின்ற ஒரு கனடாவை சேர்ந்த ஒரு சர்ஜன், ஒரு கார்டியாக் சர்ஜன், அவர் வந்து இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. அவருடைய டீமை வந்து மருத்துவர்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து பயன்படுத்தி அந்த ஒரு டாம் ஹால் அப்படின்ற நபருக்கு ஒரு லங்கை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸையும் வந்து வழங்கினாங்க. பின்னர் அந்த டாம் ஹால் அப்படின்ற நபர் வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டு அவர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் சிங்கிள் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் 1983 பண்ணப்பட்டது. அதை ஜோல் டி கூப்பர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே டொராண்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஆன் ஹாரிசன் அப்படின்ற ஒரு பெண் வந்து
எம்பசீமா அப்படின்ற நுரையீரல் பாதிப்புனால அவங்க வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. எம்பசீமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நுரையீரல் இருக்குன்னா நுரையீரலுடைய காற்று பைகள் ஏர் சாக்ஸ் அது வந்து வீங்கிரும். அது வீங்குறனால ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் எம்பசீமா அப்படின்றது. ஸோ அந்த பாதிப்பு இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து 2 லங்ஸையும் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற நிலை இருந்தது. ஸோ 1986ஆம் ஆண்டு அதே ஜோல் டி கூப்பர் அப்படின்ற அந்த கனடாவை சேர்ந்த அந்த ஹார்ட் சர்ஜன், அந்த கார்டியாக் தொராசிக் சர்ஜன் வந்து அந்த ஆன் ஹாரிசன் அப்படின்ற பெண்ணுக்கும் அந்த 2 நுரையீரலையும் மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணாங்க. ஸோ அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையும் வெற்றி அடைஞ்சது. ஆன் ஹாரிசன் வந்து அடுத்த 6 ஆண்டுகள் வந்து அவங்களும் வந்து உயிர் வாழ்ந்தாங்க. டாம் ஹாலும் அடுத்த 6 ஆண்டு, அதே மாதிரி ஆன் ஹாரிசனும் அடுத்த 6 ஆண்டு உயிர் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் கிங்டமில் அயர்லாண்டுடைய கவுண்டி சிலைகோ அப்படின்ற ஒரு இடம், அந்த ஒரு இடத்த சேர்ந்த வீரா ட்வயர் அப்படின்ற ஒரு பெண் நோயாளி. அவங்க 1988ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து டபுள் லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் வாழ்ந்து 2021ஆம் ஆண்டு 2021 தான் அவங்க இறந்து போனாங்க. ஸோ படிப்படியாக அந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்டேஷனில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக வந்து லங் அலோகேஷன் சிஸ்டம்ஸ் ஆனது உலகத்தில் கொண்டு வரப்பட்டது. லங் அலோகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னா அந்த காலகட்டத்திலலாம் எப்படி இருந்ததுன்னா, பொதுவாக இப்போ வந்து ஒரு நபருக்கு நுரையீரல் தேவைப்படுதுன்னா உடனடியாக அவருக்கு வந்து நுரையீரல் கிடைக்காது. அவங்க காத்திருக்கணும். ஏன்னா ஒரு நபர் விபத்துனாலேயோ அல்லது மூளைச்சாவுனாலேயோ இறந்தால் தான் அவங்களுடைய நுரையீரலை வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு நபர் இறக்கணும், அப்போ தான் அவங்களுடைய நுரையீரல் எடுக்க முடியும், அல்லது மற்ற பாதிப்புகள்னால இறக்கணும், அப்போ தான் நுரையீரல் வந்து எடுக்க முடியும். ஆனால் லங் கேன்சர், நிமோனியா மாதிரியான நுரையீரல் பாதிப்புனால இறக்காமல் மற்ற பாதிப்புனால இறந்து போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்போ தான் நுரையீரல் எடுக்க முடியும். அப்படி எடுக்கப்படக்கூடிய அந்த நுரையீரலை தான் நுரையீரல் தேவைப்படக்கூடியவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த சிஸ்டம் எப்படி இருந்தது ஆரம்பத்தில்னா, யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நுரையீரல் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு நுரையீரல் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா சில நபர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்படைஞ்ச நுரையீரல்லையே நுரையீரலோடைய சில மாதங்களாவது வாழ முடியும். அந்த மாதிரி நிலை இருக்கும். ஆனால் சில நபர்கள் வந்து கடைசி நேரத்தில் அனுமதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து உடனடியாக லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாதான் அவங்கள காப்பாற்ற முடியும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த ஃபஸ்ட்டு வந்தவங்க லாஸ்ட் வந்தவங்க அப்படி பார்க்காம யாருக்கு முதல்ல நுரையீரல் தேவை அப்படி பார்த்து அதை வந்து சரியாக நுரையீரல் அலோகேட் பண்ணி ஒதுக்கி அவங்களுக்கு கொடுக்கறது தான் லங் அலோகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்றது. இது வந்து இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டு வருது. மேலும் எக்ஸ்விஓ அப்படின்னு சொல்லி ஒரு வகையான எக்ஸ்விஓ லங் பெர்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு வகையான சில முறைகளும் வந்து நிறைய டெக்னிக்ஸும் வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷனில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு சவால்கள் இல்லாத சரியாகவே வந்து பண்ண முடியக்கூடிய அளவுக்கு வந்து மாறி இருக்குது. ஸோ இதுக்கு அடித்தளமிட்டது விளாடிமிர் டெமகாவ், அதே மாதிரி அந்த ஹென்ரி மெட்ரஸ் இது போன்ற நபர்கள் தான். ஃபஸ்ட்டு ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்டேஷனை ப்ரூஸ் ஏ ரைட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நபர் தான் பண்ணாங்க. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லங்கை மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது வந்து ஜோல் டி கூப்பர் அப்படின்ற கனடாவை சேர்ந்த அந்த ஒரு தொராசிக் சர்ஜன் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த உறுப்பு மாற்று அப்படின்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் வந்து பண்ணப்பட்டது. அது 1954ஆம் ஆண்டே பண்ணப்பட்டது. அது எப்படி பண்ணப்பட்டது, அது யார் பண்ணாங்க, அது எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத ஏற்கனவே நான் ஃபுல்லாக பேசியிருக்கிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ணப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.